ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபினிட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பேர் வந்து லேக் வெதர்ஃபோர்ட் மெரினா. உங்களுக்கு இன்டோர் ஃபிஷ்ஷிங் ரொம்ப பிடிக்குமா? இல்லைனா உங்களுக்கு போட்டிங்கில் போயிட்டு அங்கே போய் ஃபிஷ்ஷிங் பண்ணுற விஷயம் ரொம்ப பிடிக்குமா? ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேவரன் ஆன் த லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போகலனாலுமே அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துலே இருக்கிறதுனால அதை நம்ம ரொம்ப ஈஸி அசசபிள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷிங்க்கு பெயிட் அதெல்லாம் வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரு குட்டி ஷாப் இருக்குது. ஸோ அந்த குட்டி ஷாப்பில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பெயிட் எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம். ஸோ அப்புறம் கிட்ஸு விளையாட பார்த்திங்கன்னா, அதை பார்க்குறீங்களா வீடியோவில், கிட்ஸு விளையாடுறதுக்கான நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கம் பீச் இருக்குது, மெரினா இருக்குது. ஸோ அது பீச் இருக்கிறதுனால கிட்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று, நம்ம சேஃப்டியாக கிட்ஸை பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இன்டோர் ஃபிஷ்ஷிங் சொன்னேன் இல்லையா. ஸோ இன்டோர் ஃபிஷ்ஷிங்க்கு பார்த்தோன்னா நீங்கள் அந்த பெயிட் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் $5 பே பண்ணி ஒரு விரிஸ் பிராண்ட் வாங்கணும். ஸோ அந்த விரிஸ் பிராண்ட் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இல்லைனா அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து செக் பண்ணுறாங்க, அப்பப்போ நிறைய வாட்டி வந்து செக் பண்ணுறாங்க. மாட்டினா தேவையில்லாமல் ஃபைனு, இதெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனை. ஸோ அழகாக பெயிட் ஷாப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு $5 கொடுத்து நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஹோல் டே யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் ஈவினிங் 7 o'clock மேலே நீங்கள் அந்த கிராப்பி ஹவுஸ்க்கு போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த விரிஸ் பிராண்டு வாங்க தேவையில்லை, அப்போ நீங்கள் ஃப்ரீ தான். ஸோ அங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 7-7:30 மேலே தான் அந்த ஈவினிங் டைமில் கிராப்பி ஹவுஸ்க்கு வராங்களே. ஸோ நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து போகிறவங்க இந்த ரிஸ்க்கெல்லாம் வேண்டான்னா அழகாக மார்னிங்கே நம்ம $5 கொடுத்து வாங்கிட்டோன்னா அது நமக்கு பெஸ்ட்டு. ஸோ மார்னிங்லேருந்து நீங்கள் 7 வரைக்கும் நீங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம், கிராப்பி ஹவுஸு. நாங்கள் நிறைய ஃபிஷ்ஷு பிடிச்சோம். உண்மையாலே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுன்றது நமக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ ஃபிஷ்ஷிங் தெரியும்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இப்போ நீங்கள் பெயிட் ஷாப் போகும்போது யார் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறீங்களோ அவங்க மட்டும் போனீங்கன்னா $5 பே பண்ணிவிட்டு அந்த விரிஸ் பேண்ட் வாங்கி போட்டுக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் 2 பேருமே, நானும் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேருமே நான் சும்மா இல்லாமல் உள்ளே போய் அந்த கடையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். என் கையிலையும் ஒரு ராடு வச்சுருந்தேன், ஃபிஷ்ஷிங் ராடு வச்சுருந்தேன். அவருமே ஒரு ஃபிஷ்ஷிங் ராடெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் உள்ளே போகிறீங்கன்னா 2 பேருமே கண்டிப்பாக வாங்கணும், அந்த இன்டோர் ஃபிஷ்ஷிங் போகிறீங்கன்னா 2 பேருமே அந்த விரிஸ் பேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானுமே ஒரு $5 கொடுத்து வாங்கினா, அவருமே ஒரு $5 கொடுத்து வாங்கினார். ஆனால் வேஸ்ட்டு தானே. இப்போ யார் ஃபிஷ்ஷிங் பண்ணுறீங்களோ அவங்க ஒரு $5 பே பண்ணி வாங்கினா போதும். அதர் தான் தட் நீங்கள் அது உள்ளே போகணும், அந்த பெயிட் ஷாப்பில் போகணும்னு அவசியம் இல்லை. யார் ஃபிஷ்ஷிங் பண்ணுறீங்களோ அவங்க போங்க, அந்த விரிஸ் பேண்ட் வாங்கி போட்டுக்கோங்க. அவங்க அந்த கிராப்பி ஹவுஸ்குள்ளே போய் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். இன்டோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியவே பண்ணலாம். ஆனால் நிறைய ஃபிஷ்ஷு மாட்டுதுங்க, நிறைய ஃபிஷ்ஷு மாட்டுது. போட்டுட்டு அந்த கரெக்டான பெயிட்டு போட்டிங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷு மாட்டுது. என்னென்னா, அதுக்கு ஒரு மினிமம் சைஸ் தான் நம்ம எடுக்கணும். மற்ற ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம பிடிச்சோன்னா திரும்பி அதை தண்ணியில் விட்டுடணும். நான் $5 கொடுத்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஏன் அதை தண்ணியில் விடுறீங்க, ஏன் அதை திரும்பி போடுறீங்க, இதை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் முக்கால்வாசி நேரம். ஸோ கடைசியில் வீட்டில் ஒரு 2-3 ஃபிஷ்ஷு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வீட்டுக்கு கொண்டு வந்து ஹாப்பியாக மசாலா தடவி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோங்க. ஸோ ஹாப்பி ஃபிஷ்ஷிங். உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் தெரியும்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.